வணக்கம் லலிதா டைலர்ஸ். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஒரே கட்டிங்கில் 2 ப்ளவுஸ் எப்படி கட்டிங் பண்ணி தான் பார்க்க போகிறோம். என்ன 2 கட்டிங்கன்னா, இது வந்து நெக்கு வேறு வேறுங்க. அதே டைமில் ஸ்லீவும் வேறு வேறு. ஒரு ஆஃப் ஸ்லீவு, ஒரு பஃப் கை, அதே மாதிரி ரவுண்டு கழுத்து, ஒரு வீ கழுத்து. ஆனால் நம்ம ஒரே கட்டிங் தான் பண்ண போகிறோம். ஒரே சைஸ் ப்ளவுஸ் தான். இது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். அதேமாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ஒரே கட்டிங்கில் 2 டிசைன் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது இதுதாங்க 2 மெயின் பீஸு. பாருங்கள், இது ஒன்று, இது ஒன்று. இப்போது நம்ம இது ரெண்டையும் ஓரம் எடுத்து வச்சுடுவோம். வச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி லைனிங்கை வந்து சமமாக போட்டுங்க. ஒரு லைனிங்கை மொத்தம் 2 லைனிங், ஏன்னா 2 லைனிங் ப்ளவுஸ் இல்லைங்களா, அதில் 2 நம்ம ஒரே அளவுக்கு போட்டு ஸ்ட்ரைட் பண்ணிங்க. முதல்ல லைனிங்கை தண்ணியில் அனுப்பிச்சி போட்டு இந்த மாதிரி அலசி போட்டு அயன் பண்ணி தான் நீங்கள் போடணும். ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்க. இப்போ இடுப்பு பகுதியை போட்டு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க. அங்கேருந்து 2 இன்ச்சு கச்சாவுக்கு விட்டுருங்க. எப்பயுமே மாதிரி ப்ளவுஸ் எப்படி அளவு ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணி அதே மாதிரி இது சைடு பகுதிங்க 1/2 இன்ச்சு பிடிக்க விட்டு சேர்த்துக்கிட்டு போட்டுங்க. அதே மாதிரி தான் கழுத்து வச்சுங்க. மேலே 1/2 இன்ச்சு பிடிக்க சேர்த்துங்க. பாருங்கள், இந்த மாதிரி சென்டர் பகுதியை பிடிச்சி பார்த்தீங்கன்னா லென்த்துக்கு, அப்போ தான் உங்களுக்கு லென்த்து கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இது ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிங்க. என்னடா எப்பவுமே ஒரே மாதிரி தான் வீடியோ இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனிமேல் தான் 2 மாடல் எப்படி பண்ண போகிறோன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது எப்பவுமே மாதிரி பாடி லூஸ் அளவு எடுத்துங்க. ஜாயிட்டை முதல்ல சுருக்கலாம் பொறுத்தாங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் பாடி லூஸிங்க அளவு எடுக்க ஆரம்பிக்கணும். நம்ம அளவு எடுத்தாச்சு. இந்த அளவு வந்து சைடில் அந்த மாதிரி எழுதி வச்சுங்க. இல்லை ஒரு பேப்பரில் சைடில் எழுதி வச்சுங்க. 21 இன்ச்சு பார்த்தீங்கன்னா அங்கே டிஸ்பிளேல தெரியும் உங்களுக்கு. எப்பவுமே எடுக்கிற மாதிரி இது ஷோல்டர் அளவும் கழுத்து அளவும் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு சைட்லேயே எழுதிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது 2.25 வச்சுங்க. ஏன்னா மொத்தமாக 6 இன்ச்சு கழுத்து தெரியுங்க. அதனால் 6 இன்ச்சு அதை பிரிக்க பண்ணிட்டு 2.25 புரிய நினைக்கிறேன். 6 அரில் பாதி 3.25 6 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு 2.25 வச்சுங்க. அதே மாதிரி தாங்க ஷோல்டர் 11.5 அதில் 5.25 வரும் இல்லைங்களா, அதை விட 1/2 இன்ச்சு சேர்த்து இந்த மாதிரி மார்க் பண்ணிங்க. எப்பவுமே மாதிரி தாங்க ஷோல்டர் பகுதி 1/2 இன்ச்சு கூட்டணும். கழுத்து பகுதியில் 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணணும். கூட்டிகிட்டு அந்த பாய் லூஸை 21 இன்ச்சு எடுத்துட்டீங்க. அதில் பாதி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க பாய் லூஸு. இப்போ ஃபுல் மார்க் பண்ணி எடுத்துட்டீங்க. கழுத்து மார்க் பண்ணிட்டுருங்க. எப்பவுமே மாதிரி இதை லைனிங் மட்டும் நவராமல் பார்த்துங்க. இது ஆம்பல் மெயினாக நம்ம எடுக்க வேண்டிய அளவு. இது இந்த ஆம்பல் சுற்றளவு வந்து கரெக்டாக அந்த மெயினாக இருக்கிறாங்க. எல்லா ப்ளஸ்க்குமே எடுத்தாகும் நம்ம. இப்போ பாருங்கள், நீங்கள் 4 மணி அளவு போட்டு அளந்துட்டீங்க. இப்போ இந்த ஆம்பல் அளவு கரெக்டாக வருதான்னு பார்த்தீங்க. கரெக்டாக வரல 1/2 இன்ச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எப்போயுமே பார்த்தாங்க 1/2 இன்ச்சு ஏற்றிக்கணும். அதிகமாக இருந்தால் ஏற்றிக்கணும், கம்மியாக இருந்தால் இறக்கிக்கணும். உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது எப்பவுமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. என்ன தான் அளவு ப்ளவுஸ் போட்டு பண்ணாலும் நமக்கு அது மாற வாய்ப்பு இருக்குது. அதனால் செக் பண்ணிக்கணும் 3ஆம் மாதம். இப்போ இதை கட் பண்ணி ஏற்றுங்க. இது வரைக்கும் பார்த்த வீடியோ ஒரே மாதிரி இருந்தாலும் இனிமேல் தான் உங்களுக்கு கவனிக்கணும். இப்போ கழுத்து ஒரு ப்ளவுஸ் ரவுண்டு கழுத்து, அதை மட்டும் கட் பண்ணி ஏற்றுங்க. கீழ் ப்ளவுஸ் கட் பண்ணாதீங்க.
ஏன்னா கீழ் ப்ளவுஸ் நெக்கு மாறும். ஒரு ப்ளவுஸ் ரவுண்டு கழட்டி கேட்டிருக்காங்க, அதெல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம். இன்னொரு ப்ளவுஸ் வந்து வீ நெக் அது. இந்த அர்க்காத்தை போட்டுருங்க. இப்போ பாருங்கள், அந்த மேலுக்கும் அந்த கீழ் பகுதிக்கும் ஒரு மார்க் பண்ணிட்டீங்க. மார்க் பண்ணி அந்த பேக் அப்படியே தூக்கிடுங்க. ஃபஸ்ட்டு பாஸ் ஷேப்பில் மேலே ஸ்ட்ரைட் பண்ணிங்க, அதுமாதிரி கீழே ஸ்ட்ரைட் பண்ணிட்டீங்க, பாஸ் ஷேப்பில் வந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன நெக்கு மாற்றமோ நம்ம மாற்றிக்கலாம். இது வந்து அந்த வி மாடல் தர ஃபஸ்ட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி வச்சு பண்ணிங்க. அதே மாதிரி கீழே ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வி நெக் வந்துடும். கஸ்டமர் 2 ப்ளவுஸ் தராங்க, 2 மாடல் நெக்கும் தனித்தனியாக போட்டு கட் பண்ண அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், 2 நெக்கும் உங்களுக்கு ஈஸியாக வந்துச்சு. தனித்தனியாக போட்டு காட்டுறோம் பாருங்கள். ஒன்று ரவுண்டு, ஒன்று வி மாடல். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும் அது எவ்வளோ ஷேப் அழகாக வந்தது பாருங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது வேலையும் சுத்தமாக இருக்கும், ஒரே அளவாக டைமும் மிச்சமாகும். இப்போ பாருங்கள், எப்பயுமே மாதிரி பேக்கை போடுங்க. பேக்கை போட்டு அப்படியே ஃப்ரண்ட் எடுக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடி அதை ஒட்டி ஒரு கோடு போடுங்க. அது உள்ளுக்கு ஒரு கைடை வச்சு ஒரு கோடு போடுங்க. இப்போ உள்ளுக்கு ஒரு கோடு போட்டிங்க இல்லைங்களா, அதை வச்சு தாங்க நீங்கள் பாடி ரோஸ்லாம் கலங்க பண்ணணும். இப்போது இது நீங்கள் ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிட்டு இப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பீஸ் வந்து வேஸ்ட் ஆகும். அதுக்கு முதல்ல அளவு ப்ளவுஸ் எடுத்துங்க. முதல்ல பாடி ப்ளவுஸை அளந்துங்க. பாருங்கள், ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு இருந்தது, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா 9 இருக்குது. அதனால் ரெண்டையும் நீங்கள் 9 போட்டிங்கன்னா ஒவ்வொரு சைடும் அந்த 4 இன்ச்சு பிரிச்சுடுங்க. அப்போ 9.25 வந்துடும். 9.25 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 9.25. அந்த 9.25 உள்ளுக்கு கோடு வச்சுக்கிங்களா, அந்த கோட்லேருந்து நீங்கள் பாடி லூஸ் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணும்போது நீங்கள் ஏற்கனவே நீங்கள் பாடி லூஸ் மார்க் பண்ணிக்கிறீங்க 10, அதுக்கு கொஞ்சம் 1/2 இன்ச்சு உள்ளுக்கு வந்திருக்கு. அப்போ நீங்கள் எப்படி பண்ணலாம், அதுக்கும் இதுக்கும் சென்டராக மார்க் பண்ணுங்கள். அதுதாங்க உங்களுக்கு கரெக்டான அளவு. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக உங்களுக்கு 9.25 வந்திருக்குங்க. இது கழுத்து பகுதி மார்க் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. அவ்வளோதான், கழுத்து கட் பண்ணி வச்சு பாருங்கள். உங்களுக்கு திருப்பி நான் சொல்கிறேன், உங்களுக்கு பேக் வந்து நீங்கள் 10 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க, 21 பாதி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9.25 உங்களுக்கு ஃப்ரண்ட் அளக்கும்போது வந்துச்சு. அதோட 1/2 இன்ச்சு சேர்த்திங்கன்னா 9.25. இப்போது 9.25 அந்த உள்ளே ஒரு 1/2 இன்ச்சு கைடாக விட்டிங்கன்னா அங்கே அந்த கோல்லேருந்து தான் மார்க் பண்ணிங்க. அப்போ உள்ளுக்கு தள்ளி வந்துச்சு, 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. அப்போ அந்த 1/4 இன்ச்சு டிஃப்ரென்ஸுக்கு சென்டராக மார்க் பண்ணிங்கன்னா அதுதாங்க உங்களுக்கு இப்படி தான் பாடி லூஸ் கணக்கு பண்ண நீங்கள். அப்போ கரெக்டான அளவு உங்களுக்கு வந்துடும். அங்கே பாருங்கள், அந்த அறுக்காது சென்டர் அறுக்காது வேறு பண்ணிங்க. இப்போ உங்களுக்கு இது கரெக்டான அளவு. நீங்கள் அப்படியே டிச்சிங் பண்ணுறதுனா சைடில் எப்பவுமே மாதிரி ஒரு 1.25 இன்ச்சுக்கு சென்ட்ரு பகுதி பேக்கை கனெக்ட் பண்ணி சென்ட்ரு பகுதியில் கிராஸ் எடுத்து வச்சுடுங்க. எடுத்துகிட்டு இந்த பேக்கை மடித்து எடுத்துடுங்க.
முதல்ல அக்கிள் சைடில் அந்த பாடி போட்டு அரைஞ்சி இறக்கி நீங்கள் மார்க் பண்ணிக்கிறதா. மேலுக்கு அரைஞ்சி விட்டு கீழே வச்சு மார்க் விட்டால் அதுக்கப்புறம் சென்ட்ரு பகுதி ஷேப்புக்கு மார்க் பண்ணிங்க. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா கீழே அரைஞ்சி விட்டு அதுக்கு மார்க் பண்ணிட்டுருங்க. ஏன்னா அளவு ப்ளவுஸ் இருந்தாலும் அது என்ன ஒரு அளவு இருக்கோ அப்படியே நீங்கள் பண்ண வேண்டாம். இது ஃப்ரண்ட்டு. ஃபஸ்ட்டு கரெக்டாக கணக்கு வச்சு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு அதுலேருந்து 1.5 இன்ச்சு வச்சுங்க. இது எதுக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மேலே 1/2 இன்ச்சு பிடிக்க, கீழே 1/2 இன்ச்சு பிடிக்க, சென்ட்ரு டாட்டுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் 1.5 இன்ச்சு. இது உள் மார்க்குக்காக வச்சுட்டாங்க. அந்த மார்க் கணக்கு பண்ணோம். சென்ட்ரு பாயிண்ட் மார்க் அது பண்ணிட்டீங்க. இப்போ அதுக்கு நேராக ஸ்கேல் மார்க் போடுங்க. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி தாங்க நீங்கள் ப்ளவுஸ் எப்பவுமே கட்டிங் பண்ணணும். அப்போ உங்களுக்கு எந்த ஒரு அளவும் மாறாமல் கரெக்டாக வரும் உங்களுக்கு. பாருங்கள், கீழே அந்த மார்க் பண்ணி எல் மாதிரி இருக்குது. அந்த எல்லுக்கு நேராக வச்சிங்கனாவே உங்களுக்கு அந்த சைட் டாட் மார்க் வந்துடும். உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கணும் மார்க்கு. மேலே பார்த்தீங்கன்னா எப்பயுமே மாதிரி 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துங்க. இது வந்து அந்த டாட்டையும் நீங்கள் அந்த அளந்து பார்த்துக்கலாங்க எவ்வளோன்ட்டு. அதுலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு 1.25 1.5 இல்லை 1 ஒரு புள்ளியான உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை வச்சு நீங்கள் அளந்து மார்க் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1.25 ஒரு புள்ளி இருந்துச்சு, அதை வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு பாடி ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சைஸ் மாறும் உங்களுக்கு. பாருங்கள், உள்ளுக்கு மார்க் பண்ணுறீங்க. அந்த மார்க்கில் வச்சு தான் நீங்கள் கிராஸாக வெளிப்பக்கம் மார்க் அந்த மார்க் கிராஸ் பண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ இந்த கீழே கவர் தட்டியும் கட் பண்ணி எடுத்துருங்க. கவர் தட்டு எல்லாத்துக்குமே ஒரு 1/2 இன்ச்சு எடுத்தால் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் அக்கறை பண்ணி எடுத்துட்டீங்க. இப்போ பாருங்கள், அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கும் உங்களுக்கு மாறுதுங்களா. சும்மா சென்டர் மார்க் தேர்ட்டியாக மார்க் பண்ணிங்க. ஏன்னா ஒரு குத்து ஊசினா குத்து போட்டுக்கலாம், இல்லை இந்த மார்க்கும் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அந்த ஃப்ரண்ட் எடுத்துருங்க. ஏன்னா நம்ம ரவுண்டு கழுத்து தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த கழுத்து இதே மாதிரி வி ஷேப் தான். பாருங்கள், இவ்வளோ தாங்க. இப்படி தாங்க ஒவ்வொரு நெக்குக்கும் நம்ம ஷேப் மாற்றி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு வி கழுத்து ஒரு ரவுண்டு கழுத்து கரெக்டாக வந்துச்சு. அவன் எந்த வீடியோ பார்த்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்பு இருக்குது. இது பட்டி பீஸ். பட்டினா ஸ்டிப்புக்கான பீஸுங்க இது. இது லைனிங் பீஸ்னால கீழே கரெக்டாக வச்சுக்கிட்டு மேலே 1/2 இன்ச்சு பிடிச்சிக்க விட்டு மார்க் பண்ணிங்க. அதேமாதிரி ஃபுல் அளவு வச்சு ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க. இப்போ ஃபுல் அளவு வச்சுருக்கீங்களா, அது சைடு பகுதி. இது கரெக்டான அளவு வச்சுட்டு அப்படியே எல்லாத்துக்கும் 1/2 இன்ச்சு விட்டால் போதும் பிடிக்க. இது சென்டர் பகுதி 2ஆக மடித்து போட்டு அதே மாதிரி 1/2 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிங்க. ஏன்னா என்ன மெஷர்மெண்ட் இருக்கோ அது அதே தான் அளவு ப்ளவுஸ் என்ன இருக்கோ அதை தான் கட் பண்ணுறோம் நம்ம. நீங்கள் அப்படியே போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பட்டி பீஸ் முடிஞ்சிச்சு. பாருங்கள், 2 பட்டி வந்துச்சு நமக்கு.
உங்களுக்கு பீஸை நவுறாமல் இருந்தால் ஒரு பின்னோ இல்லை குண்டு ஊசியோ நீங்கள் போட்டுருங்க. அப்போ தான் பீஸ் நவுறாமல் இருக்கும். இல்லை நான் இப்படியே கட் பண்ணுவேன், இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ முதல்ல ஒரு ஸ்லீவ் ஆஃப் ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. ஒன்றுக்கு எல்போ ஸ்லீவ் வச்சு மேலே பஃப் கேட்டிருக்காங்க. அதனால ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப் ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அச்சு திருப்பத்துங்க, அதை கீழே அரைஞ்சி விட்டுருங்க. இது அளவு ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி அதே அளவு தாங்க. அதில் இந்த அளவு ப்ளவுஸ் போட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் அவ்வளோதாங்க. மேலே அரைஞ்சி பிடிக்க விட்டு நீங்கள் மார்க் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்லீவ் எவ்வளோ ஈஸியாக இருந்துட்டு. எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே நம்ம இப்படி தான் கட்டிங் பண்ணோம். அளவு ப்ளவுஸுன்றப்போ இப்போ கரெக்டான மெஷர்மெண்ட் வந்துச்சு. நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கவர் தட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆமல் அந்த அளவு கரெக்டாக செக் பண்ணிங்க. பாடியில் உள்ள ஆமல் அளவும் இந்த ஆமல் அளவும் கரெக்டாக செக் பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக வந்திருக்கு. 9 இன்ச்சு கரெக்டாக வந்திருக்கு. 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துங்க. நீங்கள் தெரியலாம், நீங்கள் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி நீங்கள் எடுத்துங்க. 30 ஒரு அட்டாச் பண்ணிங்க. அடுத்தது அந்த ஸ்லீவ். இப்போ பாருங்கள், இந்த ஸ்லீவ் போட்டு நம்ம எப்படி எடுக்கிறோம் பாருங்கள். கையில் எடுத்து கரெக்டாக பார்த்துங்க. வருது, அதில் போட்டு மடிச்சுப்போம் நம்ம பெஸ்ட்டு. எப்பயுமே மாதிரி கீழே ஸ்ட்ரைட் பண்ணிங்க பெஸ்ட்டு. நீங்கள் கை நீட்டு 9 இன்ச்சு 9 வச்சு மார்க் பண்ணியாச்சு. இப்போ 9 வச்சுருக்கீங்களா, அதை ஒட்டி நீங்கள் இந்த ஸ்லீவை போட்டு எடுத்துங்க. அந்த அர்க்காத்தையும் ஷேப் வச்சாவே கீழே எவ்வளோ லூஸ் தேவையோ அந்த லூஸ் உங்களுக்கு வந்துடும். ஆமல் லூஸு. ஆனால் மேலேயோட சின்ன கை ஒரு 1 இன்ச்சு அதிகமாகவும், கீழே இறங்க ஒரு 1 இன்ச்சு கம்மியாக வரும். அந்த கிராஸ்லேயே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஆமல் லூஸ் பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வரைஞ்சி எடுத்துட்டீங்க. இது வந்து சாதா எல்போக்கு தான் நீங்கள் வரைஞ்சி எடுத்துருக்கீங்க. மேலே பஃப் கேட்டிருக்காங்க. சின்ன ஃபில்ட்டு வச்சு மேலே மட்டும் சென்டராக கொஞ்சம் பஃப் வரைங்க. அந்த பஃப் கேட்டிருக்காங்க. அதுக்கு 2.5 இன்ச்சு அங்கேருந்து நீங்கள் இன்னும் 2.5 இன்ச்சு பீஸ் ஒன்றுங்க. 2.5 இன்ச்சு விட்டு பாருங்கள், இந்த மார்க் எப்படி பண்ணிக்கிறேன் பாருங்கள். கீழே நார்மல் ஸ்லீவ் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. அதுக்கு மேலே 2.5 இன்ச்சு விட்டு அங்கேருந்து ஷேப் எடுத்து வளைச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்படி தான் நீங்கள் அந்த எல்போலேயே பஃப் வைப்பீங்களா, அந்த கை இப்படி தான் இது. மீடியமாக பஃப் இருக்கும், லைட்டாக சுருக்கம் இருக்குமோ அதுதான் இது. இப்போ இது 1/2 இன்ச்சு கவர் தட்டு எடுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ரவுண்ட் ஷேப்பு. பாருங்கள் அந்த நெக்கு. இதனுடைய பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதுக்கு ஃப்ரண்ட்டு, அந்த ப்ளவுஸ்க்கும் ஃப்ரண்ட்டு, அதுக்கு ஆஃப் ஸ்லீவுங்க. இதுக்கு பஃப் கை ஸ்லீவ். ரெண்டுக்கும் பட்டி பீஸ் வந்துச்சுங்க. இதுதாங்க ஈஸியாக கட் பண்ண வேண்டிய மெத்தடு.